ஏசாயா 61 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். நம்ம சேர்ந்து படிக்கலாமா? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல எதற்காக கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று இந்த வசனங்களில் பார்க்கிறோம். காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும். இந்த வருஷத்துல கூட சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது யாருடைய வேலை? சிறையிருப்பை திருப்புறது யாருடைய வேலை? வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ ஆவியானவருடைய வேலை. இந்த நேரத்தில் கூட ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடி, இந்த பரிசுத்த ஆவியானவரே, கட்டுகளை உடைக்கக்கூடிய ஆவியானவரே, சிறையிருப்புகளை திருப்பக்கூடிய ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் நடுவே அசைவாடும், இருதயத்தில் அசைவாடும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்னியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்னியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா. அவர் விடுதலையின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தர் இந்த நாளில் பேசும்படியாக இருதயத்தில் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 102 19 மற்றும் 20. கர்த்தர் கேட்கவும் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அவர் ஏன் பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்றால், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்பதற்கும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக அவர் பூமியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு சிறைப்பட்ட இருதயங்கள் அல்லது இருதயத்தின் சிறையிருப்புகள். சிறைப்பட்ட இருதயங்கள். நிறைய நேரத்தில் சிறையிருப்பு அந்த மாதிரி பேசும்போது பாபிலோனுக்கு போனாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் சிறையிருப்பு என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது சிறைப்பட்ட இருதயங்கள். எப்படி அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு படம் இருதயத்துக்கு அடையாளம். இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறது. இந்த இருதயத்தால் என்ன பண்ண முடியாது? மற்றவர்களை நேசிக்க முடியாது. அதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களின் சிறையிருப்புகளை உடைத்து இருதயத்தை விடுதலையாக்கி அவர் விரும்புகிற பிரகாரமாக நம் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர். அவருடைய செய்தியில 2 பாகங்கள் உண்டு. அதுல முதல் பாகத்தை மாத்திரம் இன்றைக்கு பேசி, அடுத்த தடவை நான் பேசும்போது மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். இருதயத்தின் சிறையிருப்பு, கட்டுண்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கட்டுண்டவர்கள் யார் அப்படின்னா,
நான் விரும்புறதை என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அவங்க தான் யாரு? கட்டுண்டவர்கள். இருதயத்தில் கட்டுண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, இருதயத்துல ஏதோ ஒரு விருப்பம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருதயத்துல விருப்பம் இருக்குது, ஏக்கம் இருக்குது. ஆனா அந்த விருப்பத்தை என்ன பண்ண முடியலனால செயல்படுத்த முடியல. அவங்க தான் இருதயத்தில் கட்டப்பட்டவர்கள். பிரிசன்ல இருக்கிறவங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவங்களால அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஐயோ போர் அடிக்குது, ஏதோ இந்த ஒரு ரூம்குள்ளாலே இருந்துட்டு இருக்கிறோமே, போர் அடிக்குது, பக்கத்துல ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னா முடியுமா? அவங்களால முடியாது. ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கிறோமே, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், அல்லது ரெண்டு சொந்தக்காரங்களை போய் என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா சிறைச்சாலையில் இருக்கிறவங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாது. செய்ய வேண்டும் என்று மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவங்க தான் யாரு? கட்டப்பட்டவர்கள் அல்லது கட்டுண்டவர்கள். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க யாரு? அவங்க எதிர்காலமே அவ்வளவுதான். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களால இனி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை சிறைச்சாலையை தாண்டி அவங்களால வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவர்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இதுதான் அவர்களுடைய எதிர்காலம். அப்போ கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களால் என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு பிரியமான காரியங்களை அவங்களால செய்ய முடியாது. அதே மாதிரி தான் சிறைப்பட்ட இருதயங்கள் நாம் கொண்டிருப்போம் என்றால், நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய காரியங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது, விடுதலையோடு செய்ய முடியாது. என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும், இரக்கமாக காணப்பட வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசை இருதயத்தில் இருக்கும். ஆனா நம்மளால அதை வெளியில என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இருதயம் சிறைப்பட்டிருக்கிறது. எப்படி நம்முடைய இருதயம் சிறைப்படுகிறது? How our hearts come into bondage. எப்படி ஒரு சிறையிருப்புகளாக வருது அப்படின்னா, அதிகமாக உறவுகளின் மூலமாக, பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். கடந்த காலத்துல உறவுகளில் ஏற்பட்ட அநேக காரியங்களினால் நம்முடைய இருதயம் சிறைப்படுத்தப்படுகிறது. உறவுகளினால் வந்த ஏமாற்றங்களா இருக்கலாம். இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க என்று முழுவதுமாக நம்பி இருப்போம். ஆனா அவங்க நமக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த உதவியும் செய்திருக்க மாட்டாங்க. ஏமாற்றங்கள் வரும்போது. இரண்டாவதாக உறவுகளின் மூலமாக வந்த காயங்களின் மூலமாக ஒரு சிலர் இருதயத்துல பயங்கரமான ஒரு காயங்களை ஏற்படுத்தி அவர்கள் போய்விடுவார்கள். மூன்றாவது உறவுகளின் மூலமாக வந்த அவமானங்களின் மூலமாக, இவர்கள் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க சொல்லியிருப்பீங்க, அவங்க மற்றவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணிடுவாங்க, அவமானப்படுத்தி விடுவார்கள். அப்போ இருதயம் எதற்குள்ளாக போகுது, சிறையிருப்புக்குள்ளாக போகுது. இன்னொருத்தரை நம்பி என் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை என்னால் இப்ப என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லி அது பெரிய அவமானத்தை கொண்டு வந்ததுனால என்னுடைய இருதயம் இப்போ சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறது. ஒருவரை நம்பிக்கூட ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு என்னால முடியல, ஏனென்றால் இருதயம் சிறைக்குள்ளாக காணப்படுகிறது. நான்காவதாக உறவுகளினால் வந்த இழப்புகளின் மூலமாக. ஒரு சில உறவுகள் நன்றாக இருக்கும், நல்ல லாபகரமாக இருக்கும் என்று உறவுகளுக்குள்ளாக போயிருப்போம். ஆனால் அதுல இழப்புகள் வந்ததுனால நம்முடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, சிறைப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருவரை நம்பி நம்மால ஒரு உறவை என்ன பண்ண முடியல, ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட இருதயம்தான் சிறைப்பட்ட இருதயம். இந்த காலை வேளையில இந்த சிறைப்பட்ட இருதயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சிறைப்பட்ட இருதயம் என்று சொல்லும்போது உறவுகள் என்று சொன்னேன். இந்த உலகத்துல பலவிதமான உறவுகள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவின் மூலமாக இருதயத்துல சிறையிருப்பு வரலாம். ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று. ஓகே, இங்க பாருங்களேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஏனென்றால் யாக்கோபு லேயாளை திருமணம் செய்கிறார். திருமணம் மட்டும்தான் செய்கிறார். ஆனா லேயாளை என்ன பண்ணல, நேசிக்கல. He didn't love Leah. லேயாளை நேசிக்கல.
லேயாளுடைய இருதயம் சிறைப்படுகிறது. அந்த சிறைப்படும் போது எப்படி இருக்கும் என்று பார்க்கிறோம். 32ஆம் வசனத்தை படிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. லேயாள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுதாவது என்னுடைய கணவன் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். ஏன் அப்படின்னா, என்னுடைய கணவனுக்கு நான் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணல, நேசிக்கல. இதுவரைக்கும் அவருடைய அன்பை என்னால் என்ன பண்ண முடியல, பெற முடியல. இப்போ நான் அவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறேன், ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதாவது என்ன பண்ணுவார், நேசிப்பார். அது அவங்களுடைய ஏக்கமாக இருக்கிறது. 34ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி திரும்பவுமாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். பாருங்களேன், இப்ப 3 பிள்ளைகளை ஒரு குமாரனை பெற்று கொடுத்தாச்சு. ஆனா கணவனுடைய அன்பை என்ன பண்ண முடியல, பெறவே முடியல. 2 குமாரர்கள் 3 குமாரர்களை பெற்று கொடுத்தாச்சு. ஆனா கணவனுடைய அன்பை என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ளவே முடியல. இப்ப லேயாளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்பு அப்படின்னா எப்படி இருக்குதுன்னா, அவங்களால விடுதலையா எதையுமே செய்ய முடியல. எதை செஞ்சாலுமே இதை செய்யறதன் மூலமாக கணவனின் அன்பை பெற்றுக்கொள்ளலாமா, இதை செய்கிறதுனால கணவனின் அன்பை பெற்றுக்கொள்ளலாமா, அவங்க என்ன செஞ்சாலுமே அது எதை தான் சுற்றி சுற்றி வந்தது, இதை செய்கிறதன் மூலமாவது என்னுடைய கணவனின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியுமா, அதையே தான் சுற்றி சுற்றி வருகிறது. சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த 4 சுவற்றை தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதை சுற்றி சுற்றி தான் நம்மளால வர முடியும். வெளியில நம்மளால போக முடியாது, வீதிகளுக்கு போக முடியாது. அதே மாதிரி லேயாளுடைய இருதயம் என்ன செஞ்சாலும் இதை தான் சுற்றி சுற்றி வருகிறது. இப்பொழுதாவது என்னுடைய கணவன் நேசிப்பாரா, இப்பொழுதாவது என்னுடைய கணவன் நேசிப்பாரா, அதை தாண்டி அந்த ஒரு யோசனையை தாண்டி விடுதலையோடு அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. இப்ப இருதயம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி உறவு மூலமாக இருதயம் சிறைப்பிடிக்கப்படலாம். அது மட்டும் கிடையாது, வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக கூட இருதயம் என்ன பண்ணலாம், சிறைப்படுத்தப்படலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு பேசுறார். அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனைனா வீட்டில் வந்து சொல்லுவோம்ல, அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் அவருக்கு பயங்கரமான ஒரு நெருக்கம். அதை அவர் தன்னுடைய மனைவிகளோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து ஏமாற்றி சீட் பண்ணி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். என் சம்பாத்தியத்தை 10 முறை மாற்றுகிறார். பாருங்களேன், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏன் 10 முறை ஏமாற்றுகிறார், எப்படி ஏமாற்றுகிறார், லாபான் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு ஆளாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்போ யாக்கோபுடைய இருதயம் அந்த இடத்துல உடைந்து வியாகுலப்பட்டு தன்னுடைய மனைவிகளை சொல்றார், உன்னுடைய தகப்பன் என்னை இப்படியாக வேலை ஸ்தலத்துல ஏமாற்றி விட்டார். ஒரு உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை அவர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். அது மட்டும் கிடையாது, சகோதர சகோதரிகள் உறவுகளின் நிமித்தமாக கூட நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது அல்லது ஒரு சிறையிருப்புக்குள்ளாக செல்லுகிறது. வசனத்தை நான் நோட் பண்ணல, ஆனா நான் எழுதியிருக்கிறேன், சொல்றேன். யோசேப்பை அவங்க குழியில போடுறதுக்கு முன்னால, யோசேப் ஒரு 17 வயது வாலிபனாக இருக்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு கொடூர சம்பவம் ஏற்பட்டது. அவருடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்றாங்க, ஒரு பெரிய குழியில கொண்டு அவரை போடுகிறார்கள். அத ரொம்ப நாள் கழிச்சு அவங்க சகோதரர்கள் இப்படி சொல்றாங்க, இங்க பாரு, வாலிப வயதுல இவனை நம்ம குழியில தூக்கி போட்டோமே, அப்ப அவன் நம்மள கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு நம்ம அவனுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யாமல் இருந்தோமே என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் பிற்காலத்துல இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு வாலிபனாக யோசேப்பு கீழே குழியில போடும்போது என்ன நடக்குது, அவன் கெஞ்சி வேண்டு கொண்டான், என்ன அப்படி பண்ணிராதுங்க, என்ன பண்ணிராதுங்க. ஏன்னா அண்ணன்மாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், வயது வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இவன் சின்ன பையன். யோசேப்பு சொல்றாரு அவனுடைய அண்ணன்மாரை பார்த்து, என்ன விட்டுருங்க, வாலிப வயதுல என்ன விட்டுருங்க, கெஞ்சுகிறார், மன வியாகுலப்படுகிறார். ஆனா அவங்க என்ன பண்ணல, விடல. இந்த 3 உறவுகளை குறித்து பார்க்கிறோம்.
கணவன் மனைவி உறவின் மூலமாக நம்முடைய இருதயம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போகிறது, சிறைப்படுகிறது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நம்முடைய இருதயம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக செல்கிறது. சகோதரர்கள் மூலமாக, சொந்த சகோதரர்கள் மூலமாக, அல்லது நம்முடைய உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நம்முடைய இருதயம் எங்க போகுது? ஒரு சிறையிருப்புக்குள்ளாக அல்லது ஒரு பிரிசனுக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னும் அநேக உதாரணங்கள் வேதத்திலிருந்து சொல்லலாம். நம்முடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம நிறைய உதாரணங்களை நாம் என்ன சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ எப்படி நம்முடைய இருதயம் சிறையிருப்புக்குள்ளாக போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதல்ல நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 102, 19, 20. அவர் கட்டுண்டவர்களை, அடுத்தது கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக அவர் மனுஷர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்ப நம்ம பார்த்தோம், நிறைய உதாரணங்களை பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, என்னுடைய இருதயமும் கூட ஒரு விதமான ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கிறது. என்னால சுதந்திரமா விடுதலையா என்னால நேசிக்க முடியல, மனசுல நினைக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்த முடியல. என்னைக்கோ நடந்த உறவுல ஏற்பட்ட காயங்கள் இன்றைக்கு என்னை செயல்பட விடமாட்டேங்குதே என்ற ஒரு வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், சிறையில் இருப்பவர்களை விடுதலையாக்கும்படியாக என்னை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே, அதே இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு இந்த நாளில் நம்ம மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். எப்படி அவர் வாழும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமையாக நிரப்பப்பட்டு கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினாரோ, அதே வல்லமையோடு சபையில் அவர் இன்றைக்கும் உலாவி கொண்டு இருக்கிறார். எப்படி இயேசு நமக்கு விடுதலையை தருகிறார் என்று பார்க்கும்போது, நமக்கு ஒரு உறவை கொடுக்கிறதன் மூலமாக, நமக்கு ஒரு அன்பின் உறவை கொடுக்கிறதன் மூலமாக இயேசு நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. எப்படி நமக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறார்? அவரோடு ஒரு அன்பின் உறவை நமக்கு கொடுக்கிறதுனால அவர் என்ன பண்ணுகிறார்? அதன் மூலமாக தான் நம்முடைய இருதயத்தின் சிறையிருப்பை அவர் உடைத்து எறிகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்த அந்த ஒரு கூட்டம் நபர்களுக்கு தேவன் ஒரு உறவை கொடுக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? ஒரு உறவில தான் அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். யாரோ ஜெபம் பண்ணுவாங்க எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் அப்படி நினைக்கலாம். அதுல தப்பு கிடையாது. ஆரம்ப நிலையில அது தப்பு கிடையாது. வசனத்துல ஆண்டவர் எப்படி விடுதலையை கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு உறவுல தான் அந்த விடுதலை இருக்கிறது. அந்த உறவுக்கு வெளியில என்ன கிடையாது? விடுதலை இல்லை. இயேசு இந்த பூமியில வாழும்போது எத்தனை பேரையோ விடுதலை செய்தார் இல்லையா? ஆனா சிலுவையில் இருக்கும்போது எத்தனை பேர் அவரை பின்பற்றினார்கள்? அப்படிதானே? எத்தனையோ பேருக்கு விடுதலையை கொடுத்தார் இயேசு. ஓகே, தூரத்துல இருந்து கூட விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு வார்த்தை சொன்னா போதும் விடுதலையாகி விடுவார்கள். எல்லா விடுதலையும் கொடுத்தாங்க. ஆனா சிலுவையில போகும்போது எத்தனை பேர் விடுதலையை பெற்றவங்க கூட நின்னாங்க? ரைட்? அப்ப ஆண்டவர் இரக்கமாக அவர் தூரத்துல இருந்தாலும் கூட விடுதலையை கொடுக்கிறார். ஆனா பிரதானமா நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் விடுதலையை எப்படி கொடுக்கிறார்னா, ஒரு உறவின் அடிப்படையில தான் ஆண்டவர் அவருடைய விடுதலையை கொடுக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல அடிமைகளாக இருந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவர் ஒரு அன்பின் உறவை கொடுக்கிறார். அடிமைகள் அப்படின்னா என்ன? சமுதாயத்துல ரொம்ப மேல்நிலையில இருக்கிறவங்களா? இல்ல. அடிமைகள் அப்படின்னா யாரு? சமுதாயத்துல ரொம்ப கீழ்மட்டம், தரை மட்டத்தில் இருக்கிறவங்க தான் யார்? அடிமைகள். அந்த அடிமைகளால, தரை மட்டத்தில் அடிமைகளா இருக்கிறவங்க, அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மற்றவர்களை நேசிக்க முடியாது. ஏன் அவங்களை நேசிக்க முடியாது அப்படின்னா, அவங்க யார்கிட்ட இருந்தும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை. இவர்களாலையும் இந்த அன்பை என்ன பண்ண முடியாது? மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களுடைய இருதயம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக காணப்படும். ஏன்னா இந்த அடிமையாக எகிப்து தேசத்துல ஆண்டவருடைய ஜனங்கள் இருக்கும்போது சின்ன வயதிலிருந்தே, பிறந்த நாளிலிருந்தே அவங்க எங்கதான் இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க.
இல்லையா? ரொம்ப கடினமான வேலைகளை செய்திருக்கிறாங்க. ஒரு அன்பான சூழல்ல அவங்க என்ன பண்ணல, வளரல. வேலை செய்யறவங்க எல்லாம் இவங்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மிக கொடுமையாக இவங்களை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு அடிமையாக இருக்கும்போது அதுல ஒரு என்ன இருக்காது, ஒரு அன்பின் சூழல் இருக்காது. எப்படியாவது நான் வாழ்ந்தா போதும், ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், யாரையாவது அடிச்சு பிச்சு நான் என்ன பண்ணிடலாம், சாப்பாடு வாங்கிடலாம். அப்படிப்பட்ட நிலையில அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலையில தான் அடிமைகள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட இருந்து ஒரு அன்பை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. அப்படின்னா அவர்களாலையும் மற்றவங்களை என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. சட்டியில இருந்தா தானே, அப்படி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? அன்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அன்பை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அடிமைகளாக இவர்கள் கொடுமைப்படுத்துற நேரத்துல எங்க அவங்க அன்பின் சூழலை வளர்ந்தாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலும் கூட நிறைய சிறுவர்கள், சின்ன பிள்ளைங்களை பார்க்கலாம், வாலிபர்களை பார்க்கலாம், கொலை செய்துட்டு சமுதாய விரோதமான சட்ட விரோதமான காரியங்களை செய்து சின்ன வயதிலே இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல, செய்தித்தாளில் அல்லது டிவியில கூட நியூஸ் வரும். அவங்க என்ன சூழல்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பில்லாத ஒரு சூழல்ல இருந்து வந்தவங்க தான் அதிகமாக. இந்த சிறுவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஜுவனைல் அப்படின்னு இந்த ஜெயில் எல்லாம் இருக்கும் இல்லையா? அநேகர் அந்த மாதிரி இடத்துல போய் ஊழியங்களை செய்திருப்பீங்க. அந்த மாதிரி ஊழியங்களை செய்வதற்கு நீங்க போனீங்கன்னா, இவ்வளோ சின்ன வயதுல இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்துட்டு நீங்க வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும், அவங்க குடும்ப பின்னணி எப்படி இருக்கும். அவங்கள நேசிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு சமூக விரோதமான காரியங்களை சின்ன வயதிலேயே பெரிய அளவுல செய்றவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, அன்புனா என்னங்கிறது தெரியாது. இந்த பெரிய இந்த பாலியல் பலாத்காரங்களை செய்யறவங்களை குறித்து இந்த பேட்டியெல்லாம் எடுப்பாங்க. எப்படி இந்த காரியத்தை உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய பின்னணி கொஞ்சம் கூட அன்புனா என்னங்கிறது அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. இருதயம் அப்படியே கடினப்பட்டு பெரிய அளவுல சமுதாய விரோதமான காரியங்களை கூட அவங்க செய்வதற்கு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வருத்தப்படவே மாட்டாங்க. ஏன்னா இருதயத்தில் அன்புனா என்னங்கிறது அவங்க அனுபவித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை அன்புனா என்னங்கிறது தெரியாம அடிமைத்தனத்துல இருந்த ஒரு கூட்ட ஜனங்களை வேலை பார்க்கிற இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, அடிமைகளாக பயங்கரமான இழிவாக அவர்கள் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? 10 கட்டளைகளை. நான் சொன்னது தவறானது. இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்தெடுத்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு உறவை கொடுக்கிறார். He gives them love. He gives them a relationship. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் அவரை திரும்பமாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க அடிமையா இருந்தாங்க. ஒருத்தங்க நேசிக்கிறாங்கன்னா இவங்களை அன்புனா என்னன்னு கேள்விப்பட்டது கிடையாது. யாரும் இவங்களை விடுதலை ஆக்குனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? திரும்பவுமாக அவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். God reintroduces himself to this people whom he has saved from the bondage. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு திரும்பவுமாக அவரை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துறார் அப்படின்னா, I am the Lord who delivered you. இந்த வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு உறவை கொடுக்கிறார். ஒரு உறவை அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உறவுல வளரும் போது என்ன நடக்குது தெரியுமா? இருதயத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஏற்கனவே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துல அவர்கள் இருதயத்துல சம்பாதித்த பகைமைகள் இந்த உறவுல வளரும் போது உடைக்கப்படுகிறது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துல மற்றவர்களால துன்புறுத்தப்பட்டாங்க, மற்றவர்களால ஒதுக்கி தள்ளப்பட்டாங்க, மற்றவர்களால தேவையில்லாம மிருகங்களை போல வேலை வாங்கப்பட்டார்கள். இந்த காயங்கள் எல்லாம், இந்த அவமானங்கள் எல்லாம், இந்த சோக கதைகள் எல்லாம், இந்த இப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம், இப்படிப்பட்ட பயங்கரமான
அவமானங்கள் எல்லாம் இத்தனை வருஷமாக அவர்களுடைய இருதயத்துல இருந்து இருந்து என்ன பண்ணன்னு தெரியாம அதை மற்றவர்களுக்கு காயப்படுத்தி இவர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய காயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அப்படியே வாழ்ந்தவங்க இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு உறவு கிடைக்கிறது. அந்த உறவுல வளரும் போது என்ன நடக்கிறது? பல ஆண்டுகளாக அவர்களுடைய இதயத்தில் இருந்த காயங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இந்த அன்பின் உறவில் அது என்ன நடக்குது? உடைக்கப்படுகிறது. அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். இந்த இடத்துல சொல்லப்படுதல் ஒரு ஆங்கிலத்துல பார்க்கும்போது அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். அப்படின்னா நுகங்கள் அப்படின்னா கட்டுகள், இருதயத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள், இவ்வளவு நாள் மற்றவர்கள் மூலமாக ஏற்பட்ட கட்டுகள், காயங்கள், அவமானங்கள் எல்லாமே அபிஷேகத்தினால முறிக்கப்படும். இந்த அபிஷேகம் என்று சொல்லும்போது அதிலேயே பல காரியங்களை நம்மால் படிக்க முடியும். இந்த மூல பாஷையில இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை இதுல எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேட்னஸ். ஃபேட்னஸ் அப்படின்னா என்னது? ஃபேட் அப்படின்னா என்னது? யாரு ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, ரைட், கரெக்ட். ஃபேட்னஸ் அப்படின்னா கொழுமை. அவர்கள் புஷ்டியும் கொழுமையுமாக வளருவார்கள். அப்ப இந்த இடத்துல அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நிறைய இதுல பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா கொழுமை. ஒரே ஒரு இது மட்டும் நீங்க போடுங்க. yoke will be broken cause you have grown so fat. நீங்க ரொம்ப கொழுமையா வளர்ந்ததுனால, ரொம்ப புஷ்டியா வளர்ந்ததுனால என்ன ஆகுது? அபிஷேகத்து நுகம் உடைக்கப்படுகிறது. அடுத்த பிக்சரை போடுங்க அபி. இதுல ஒரு மனுஷன் ஒரு சட்டையை போட்டிருக்கிறாரு, 42 சைஸ், ரைட், 42 கிடையாது 38 சைஸ் ஷர்ட்டை போட்டிருக்கிறாரு. அவர் நல்லா சாப்பிட்றாரு, டெய்லி நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடம்பு என்ன ஆகுது? எல்லாம் வளருது, ரைட். அவருடைய சட்டை சைஸை காட்டிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வளர்ந்த உடனே இந்த பட்டன்லாம் தெரிச்சு என்ன ஆயிருது? போதும் அந்த படம். ஃபேட். ஒல்லியா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? ஒரு சட்டையை வாங்கி போடுறாரு, 38 சைஸ். ஆனா வளர்றாரு, டெய்லி சாப்பிட்றாரு, மட்டன் சிக்கன் சாப்பிட்றாரு, உடம்பு வளர்ந்துட்டே இருக்குது. உடம்பு வளர்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சட்டையால அவருடைய உடம்பு என்ன பண்ண முடியல? பிடிச்சு வைக்க முடியல. முதல்ல ஒரு பட்டன் தெரிக்குது, 2வது பட்டன் தெரிக்குது, அப்படியே தெரிச்சு போகுது. இதுதான் ஃபேட்னஸ். இதுதான் என்னது? ஃபேட்னஸ். இயேசுவோடு உறவை நம்ம ஆரம்பிக்கும் போது, ஏன்னா எங்க இருந்து வந்திருக்கோம்? நம்ம அடிமைத்தன வீடாக எகிப்தில இருந்து வந்திருக்கோம். ஒடுக்கப்பட்டோம், குறுகி போனோம், ஏமாற்றப்பட்டோம், மற்றவர்களால் காயப்பட்டோம். இந்த சோமாலியா தேசத்துல இருக்கிறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் இப்படிதான் இருந்திருப்பாரு. எப்போ? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில. ஆனா அந்த உறவுல வளரும் போது, அந்த உறவுல கிடைக்கக்கூடிய சத்துவத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது, ஆண்டவருடைய வசனத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஃபேட், அந்த புஷ்டி, அந்த பசுமை, அந்த ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு நாளும் பருகி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய ஆத்துமா வளருகிறது. உறவில் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே உறவுகளில் வந்த காயங்கள் அது தெரித்து விழுகிறது. ஏற்கனவே உறவுகளின் மூலமாக வந்த அவமானங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள், இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவுல வளர வளர எல்லா விதமான சிறையிருப்புகளும் அது உடைக்கப்பட்டு தெரிக்கப்பட்டு புஷ்டியும் கொழுமையுமாக அவருடைய உறவுல நம்ம என்ன பண்றோம்? வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளிலிருந்து வெளியில வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உறவில வளருவது, வேர் கொள்ளுவது, உயர்ந்து வளருவது மட்டும்தான். அது வேற எங்கேயும் நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் இந்த உறவை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். எப்படி இந்த உறவுல வளருவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். எப்படி இந்த உறவில வளருவது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்பவுமே ஆண்டவரோடு உள்ள உறவை எப்படி கட்ட வேண்டும் தெரியுமா? எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா? எந்த அடிப்படையில ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை வளர்க்க வேண்டும் தெரியுமா? அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை தியானிக்கிறதன் மூலமாக. ஆமென். அவர் எனக்காக என்ன செய்தார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் எனக்காக என்ன செய்தார்? ஏன்னா இது உறவு.
இது உறவு. அவர் எனக்காக என்ன செய்தார், what he did for me, அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை அந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளால நம்ம போகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய உறவுல நாம் வளர ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம், எபேசியர் 1ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 to 14 வரைக்கும். கடைசியா என்னைக்கு நீங்க இந்த அதிகாரத்தை படிச்சீங்க? ஓகே, மேபி கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதா? அநேகருக்கு ஞாபகம் இருக்கும், ரைட். இந்த ஒரு 14 வசனத்தை படிக்கும்போது சுமார் 13 விதங்களில கர்த்தர் எனக்காக என்ன செய்தார் என்பதை இதுல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக என்ன செய்தார்? 3ஆம் வசனம், சகலவித ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார். 4ஆம் வசனம், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் அவர் செய்தது. எல்லாம் யார் செய்தது? அவர் செய்தது. கர்த்தர் சகலவித ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை முன் குறித்திருக்கிறார் புத்திரனாகும்படி. 7ஆம் வசனம், அவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனம், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனம், மீட்பை கொடுத்திருக்கிறார். 8ஆம் வசனம், ஞானம் புத்தியை கொடுத்திருக்கிறார். 10ஆம் வசனம், அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 12ஆம் வசனம், சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 13ஆம் வசனம், பரிசுத்த ஆவியின் முத்திரையை கொடுத்திருக்கிறார். 14ஆம் வசனம், ஆவியானவரின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை? ஒரே அதிகாரம் தான். எத்தனை அதிகாரம் தான்? 14 வசனங்களை தான் நம்ம இந்த நேரத்தில் படிச்சிருக்கிறோம். 14 வசனங்களில் பார்க்கும்போது அவர் எனக்காக என்ன செய்தார். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளால வளர்றதுல ஒரு பெரிய இடைவெளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அவர் எனக்காக செய்த காரியங்களில நம்ம வேர் விடாமல் காணப்படுறதுனால என்ன பண்ண முடியல, இந்த உறவுல நம்மால் என்ன பண்ண முடியல, வளர முடியவில்லை. ஒரு அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு அதிகாரத்துல கர்த்தர் எனக்காக செய்தவைகளை நான் தியானிக்கும் போது அந்த உறவுக்குள்ளாக நான் என்ன பண்றேன், பலப்படுறேன். அந்த உறவுல நான் என்ன பண்றேன், வளருகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். So we need to build our relationship based on what Jesus Christ has done for us. தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அந்த அஸ்திபாரத்துல என்னுடைய உறவை நான் என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கட்ட வேண்டும். ஆனா சில நேரத்துல நாம எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுறோம் தெரியுமா? நான் அவருக்காக என்ன பண்ணேன், அது இல்லைன்னு சொல்லல, ஆனா வேறே இல்லை. வேறே ஆரம்பிக்கிறதே எங்க? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் படித்தேன், ஆண்டவருக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், எல்லா நாளும் ஒரு நாள் கூட நான் என்ன பண்றல, மிஸ் பண்ணாம சபைக்கு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னா, உறவுல வளர முடியாது. மதத்துல வளரலாம், கிறிஸ்தவ மார்க்கத்துல வளரலாம், ஆனா எதுல வளர முடியாது, உறவுல வளர முடியாது. உறவுல வளரலங்கிறது எப்படி வெளிப்படும் தெரியுமா? நாம் அறியாத நேரத்தில் வெளிப்படும், மிகவும் துன்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படும். கிறிஸ்துவுக்கு இவ்வளோ செஞ்சனே, அவர் என்ன பண்ணார் எனக்கு, நம்மளே தெரியாம நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஒவ்வொரு வாரம் நான் போனேனே, என்ன செஞ்சாரு, என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணாரு, இவ்வளோ செஞ்சனே. நான் செஞ்சதுல என்னுடைய கிறிஸ்தவ டிசிப்ளின்ஸ், பக்தி முறைமைகளை வைத்து என்னுடைய உறவை நான் ஏற்படுத்த முயற்சி செஞ்சேன். நான் என்ன ஆகும் தெரியுமா? நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அது சரியாண்டு பாஸ்டர் சொல்லலாம். ஆண்டவரோடு உள்ள உறவும் ஒரு சிறையிருப்பாக மாற ஆரம்பிக்கும். நான் செஞ்ச காரியத்திலிருந்து இப்படி பண்ணனே, இவ்வளோ இது பண்ணனே, ஆண்டவர் கைவிட்டாரே, இந்த நேரத்தில் என் கூட இல்லையே. நான் செஞ்ச காரியத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கட்ட ஆரம்பிக்கும் போது ஆண்டவரோடு உள்ள உறவு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு எதாக மாறும், ஒரு சிறையிருப்பாக மாறும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லி விரக்தி அடைந்து சபையில் இன்னைக்கு இல்லாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி விரக்தி அடைந்து சபையில் இல்லாம
இருக்கிறாங்க தெரியுமா? என்னுடைய உறவை கட்டுவதற்கு எப்படிதான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக செய்த காரியங்களை எண்ணி எண்ணி அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஒரு அதிகாரத்தில் இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் காண்பிப்பார் அப்படின்னா, என்னால் அந்த உறவை எவ்வளோ லெவலுக்கு கொண்டு போக முடியுங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை கண் கண்டது கிடையாது, காது கேட்டது கிடையாது, இருதயத்தில் தோன்றினது கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தெரிந்து கொண்டு அவ்வளவு காரியத்தை என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையமாக வைத்து, எப்படி நான் எகிப்தில் சிறைப்பட்டு கிடந்த நேரத்தில், எப்படி நான் பலனற்றவனாக காணப்பட்டு இருக்கும்போது, எப்படி நான் பாவியாக இருக்கும்போது அவர் நான் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து எனக்கு ஒரு உறவை கொடுத்தாரே. எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாடி வதங்கி போய் இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா என்று நிற்கும் போது, அந்த இடத்திற்கு வந்து எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய அந்த இடத்திற்குள்ளால வந்து எனக்கு ஒரு உறவு கொடுத்தாரே. அந்த உறவுல, அந்த அன்புல நான் மூழ்கல அப்படின்னா, அந்த அன்புக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டவில்லை என்றால் என்னால் என்ன பண்ண முடியாது? இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளுக்குள்ளால இருந்து என்னால் என்ன பண்ண முடியாது? வெளியில வர முடியாது, ஒரு விடுதலையை பார்க்க முடியாது. ஏன் நம்மால மற்றவங்களை நேசிக்க முடியல? ஏன் நிறைய நேரத்தில் மற்றவங்களால நம்மளை நேசிக்க முடியல? மனசுல ஆசை இருக்கு நேசிக்கணும் அப்படின்ட்டு, ஏன் நேசிக்க முடியல? இருதயத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பு. லேயாளை போல கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னால கட்ட முடியாது. தட் இஸ் a wrong foundation. அது தவறான அஸ்திபாரம். லேயாள் எப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டினாங்க? அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, இனி என் கணவன் என்ன பண்ணுவார், என்னைய நேசிப்பாரு. நேசிக்கல, இன்னொரு காரியத்தை செய்யறாங்க. தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். என்னுடைய செயலின் அடிப்படையில் லேயாள் என்ன பண்றாங்க? அவங்க பிரயாசப்படுறாங்க. எனக்கு எத்தனை பேர் லேயாள் மாதிரி கிறிஸ்தவத்தில் காணப்படுறாங்க தெரியுமா? அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தில் இருந்து முதலாவதாக அவருடைய அன்பை ஆழமாக அனுபவிக்காம கிறிஸ்தவத்தில் அடுத்த நிலைக்கு போவதற்கு யாருமே முயற்சி செய்ய வேண்டாம். Don't try to go to next level before you get rooted in the basics. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 கட்டளை சொல்லி கொடுக்கிறோம் நம்ம, ரொம்ப நல்லது இல்லையா? 10 கட்டளையை சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா இந்த வசனத்தை சொல்லுவாங்களா? இதை சொல்லுவாங்களா? நான் சொன்னதை அதுதானே ஃபர்ஸ்ட் இருக்குது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. முதல்ல ரிலேஷன்ஷிப், அதுக்கு பிறகு என்ன கொடுக்கிறாரு? கட்டளைகளை கொடுக்கிறாரு. இதை செய்ய வேண்டாம், இதை பண்ணு, ரைட்? உறவுல ஆழமாக போன பிறகுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்தது நான் என்ன பண்ணணுங்கிற நிலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வர வேண்டும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பழைய ஏற்பாடை படிச்சா கூட தூக்கமே வராது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதை செய்யாத, இதை செய்யாத, டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ திஸ். ஆனா அதை நம்ம என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். ஒரு புஸ்தகத்தை நான் வாங்கினேன், திருமணமாகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, லவ் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். இது என்ன சொல்லுதுன்னா, கணவன் மனைவி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு 40 வழிகள். ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு எத்தனை வழிகள்? 40 வழிகள். இது மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான மக்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி இருக்கிறாங்க. இந்த புஸ்தகம் என்னதான் சொல்லுது? எப்படி நேசிக்கணும் உங்க மனைவிய, எப்படி உங்க கணவனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புஸ்தகம் சொல்லுது. ஆனா நிறைய பேருக்கு நேசிக்க தெரியல, ஆனா உள்ளத்துல அன்பு இருக்குது. நேசிக்க தெரியல, ஆனா உள்ளத்துல அன்பு இருக்குது. உடனே என்ன பண்றாங்க? அந்த புஸ்தகத்தை வாங்குறாங்க. பழைய ஏற்பாடு இதுதான். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? மற்றவர்களை நேசிக்க 100 வழிகள். நம்ம சொல்றோம், ஐயோ பழைய ஏற்பாடா, 500 கட்டளை, 6000 கட்டளை, எப்பா வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? மற்றவர்களை நேசிப்பதற்கு 500 வழிகள் என்று சொல்லும்போது அந்த கட்டளைகள் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீது சொன்னது, தாவீது அந்த 119ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி, உம்முடைய கட்டளைகள் என்னுடைய ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆனா
ஆண்டவருடைய உறவுல ஆழமாக போகாம கட்டளைகளை படிச்சு அதை செஞ்சனா இதை செஞ்சனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கொட்டாய் வருது. வேதத்தை திறந்தா என்ன வருது? கொட்டாய் வருது. ஏன்னா அந்த உறவுல நான் என்ன பண்ணல? நிலைத்து இருக்கல. அந்த உறவுல நான் என்ன பண்ணல? நிலைத்து நிற்கவில்லை. இப்ப முதலாவதாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? உறவை கொடுத்துட்டு கட்டளைகளை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. இந்த கட்டளை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு தெரியுமா? ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். உறவை கொடுத்து அதுல அவங்க ஆழமாக இந்த உறவை கொடுத்து இதுல இருந்து வந்தவங்க தான் காலேபு, யோசுவா, இவங்கெல்லாம் ரைட். ஆண்டவருக்காக சேனை வீரர்களாக எழும்பினவங்க எல்லாம் இதுல இருந்து வந்தாங்க. அடிமைத்தன வீடாக எகிப்தில இருந்து வந்து பலவீனப்பட்ட தங்களுடைய உள்ளத்துல ஒரு உறவை ஏற்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த லெவலுக்கு போனாங்க. இப்ப உறவுல வளரும் போது கட்டளைகள் இன்பமாக என்ன ஆயிரும்? மாறிடும். ஏன்னா இந்த புக்கு வாங்குறது மாதிரி எப்படியாவது என் கணவனை நான் நேசிக்கணும், எப்படியாவது என் மனைவியை நான் என்ன பண்ணணும்? நேசிக்கணும், படிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வேதத்தின்படி இருக்கிறது தான், ரைட். ஸோ அந்த ஆசையோடு வேதத்துக்கு போகும்போது இப்படியாக அடிமைத்தன வீடாக இருந்த அதுல இருந்த எனக்கு உறவை கொடுத்து என்ன இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறாரே, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவரை நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும்னு போகும்போது வசனம் நம்மளை எங்க கொண்டு போகும் தெரியுமா? எங்கேயோ கொண்டு போயிடும். வேற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிரும்? அது கொண்டு போய்விடும். அதற்கு பிறகு படிக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். யாத்திராகமம் 23:4-5. உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. ரொம்ப கடினமான காரியம். சத்ருவனுடைய ஆடு அவன் உனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா அவனுடைய ஆடோ மாடோ எங்கேயோ வழி தப்பி போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை எடுத்துக்கொண்டு நீ யாருக்கிட்ட கொடுத்துரு? அவன் கிட்ட கொடுத்துரு. சத்ருக்களை நேசிப்பது அன்பினுடைய ஆழமான வெளிப்பாடு. ஆனா இவங்களுக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு உறவை கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட உறவுல நிலைத்திருப்பதற்காக இந்த காரியங்களை சொல்றேன். பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. சத்ருவின் மாடாக இருந்தாலும் கூட அது வழி தப்பி போச்சுன்னா நீ அதை விட்டுறாத, அது போய் எடுத்து என்ன பண்ணிரு? அவனுடைய கரங்கள்ல கொடுத்து விடு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி நேசிப்பது என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நாள் அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்துல இருந்து அன்பு இல்லாத ஒரு சூழல்ல வளர்றாங்க. அன்புனா என்னன்னு தெரியாம சமூக விரோதங்களை செய்கிற அளவுல அவங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா முதலாவதாக அன்பை கொடுத்து விட்டு நீ மற்றவர்களுக்கு எப்படி அன்பு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றார்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யாத்திராகமம் 23:9 படிக்கலாம். யாத்திராகமம் 23:9. அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களா இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்களேன், அந்நியரை என்ன பண்ணக்கூடாது? நீங்க ஒடுக்க கூடாது. ஆனா ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? நீங்க ஒரு நாள் அந்நியனா இருந்தீங்க. ஒரு அந்நியனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமே. இதுக்கு ஈடு என்ன ஒரு கட்டளை உண்டா? நிறைய நேரத்துல வேதத்துல இருக்கக்கூடிய கட்டளைகளை படிக்கும்போது என்னடா கட்டளை, செய்யாதே செய்யாதே செய்யாத, அந்த இருதயத்தை நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்ற அந்நியனை என்ன பண்ணக்கூடாது? ஒதுக்க கூடாது. ஏன்னா ஒரு நாள் நீங்க அந்நியனா இருந்தீங்க. அந்நியனுடைய இருதயம்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமே. சான்ஸே இல்லை, ரைட். அந்த இருதயத்தில் அதை ஒரு உறவா ஏற்றுக்கொண்டாங்கன்னு அந்நியர்களை ஒடுக்க முடியுமா? அந்நியனா நான் இருக்கும்போது, ஒரு நாள் நான் பலவீனனா இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்தாருன்னு அந்த உறவை நான் அனுபவிச்சிருப்பேன்னா, ஆவிக்குரிய விதத்துல ஒருவன் பலவீனனாக இருக்கும்போது அவனை ஒதுக்கி தள்ள முடியுமா என்னால? Is it possible for me? நான் பலனற்றவனாக ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணுவதற்கு, ஆண்டவரை ஈர்ப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லாத நேரத்துல எனக்கு ஒரு உறவை கொடுத்தாரு அப்படின்னு இருக்கும்போது, ஒரு ஆவிக்குரிய விதத்துல பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை என்னால ஒதுக்க முடியுமா? அந்த நபர் என்னுடைய வீட்டுக்குள்ளாலே இருந்தாலும் என்னால ஒதுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இதை நினைச்சிட்டே இருக்கணுமா? ஆண்டவருடைய ஒவ்வொரு கட்டளைகளை படிக்கும் போதும் எதை நினைச்சிட்டு இருக்கணுமா? இதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டுமா? எதை? அவர் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே, அவர் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு உறவை கொடுத்தாரே, இன்னைக்கு நான் இவர்களுக்கு இந்த உறவை கொடுப்பேன்.
அன்னைக்கு தகுதி இல்லாத நிலையில இருந்த எனக்கு ஒரு உறவை கொடுத்தாரே, இன்றைக்கு தகுதி இல்லாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உறவை கொடுப்பேன். I will give a relationship to people who are spiritually weak. உபாகமம் 16:12 இதை தான் ஆண்டவர் சொல்றார். அதை நினைச்சு செயல்படணுமா? இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு உறவை கொடுத்தாரே, அதை நினைத்து செயல்பட வேண்டுமாம். நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு. பாருங்களேன், நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நீ கை கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமையாக இருக்கும்போது, வாழ்க்கையினுடைய அடித்தர மட்டத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பேரன்பை எனக்கு கொடுத்தாரே, ஒரு உறவை எனக்கு கொடுத்தாரே, இன்றைக்கு நான் என்ன பண்ணுவேன்? உறவை கொடுப்பேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் உறவை கொடுப்பேன். என்னுடைய ஒரு 10 ரூபாய் கிடையாது, காசு கிடையாது, அதெல்லாம் இருக்குது, அடங்கி இருக்குது, கண்டிப்பா உண்மைதான். அதை காட்டிலும் என்னுடைய இருதயத்தை கொடுப்பேன். முதலாவதாக ஒரு உறவை கொடுப்பேன் நான். Because I experience a relationship. அன்பை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அனுபவிச்சிருக்கிறேன். அன்பை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பிரதானமாக கொடுத்தது நிறைய காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு உறவு, ஒரு அன்பின் உறவு. அந்த அன்பின் உறவுக்குள்ளாக இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்து விடுதலையாக்கி மற்றவர்களை நேசிப்பதற்கு அந்த அன்பு என்னை விடுதலையாக்குகிறது. ஏற்கனவே பார்த்தோம், கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். எப்படி விடுதலையாக்குகிறார்? ஒரு உறவை கொடுத்து இருதயத்தில் இருக்கக்கூடிய கட்டுகளை எல்லாம் உடைத்து மற்றவர்களை நேசிப்பதற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? என்னை பலப்படுத்துகிறார். மற்றவர்களை நேசிப்பதற்கு அவர் என்னை பலப்படுத்துகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு பெந்தேகோஸ்தே. ரோமர் 5:5 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரால் இந்த அன்பு, எந்த அன்பு? அடிமைத்தனத்தில் இருந்து ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல இருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனத்தை தனக்காக தெரிந்து கொண்டு அவர்களை நேசித்தாரே, அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் சபையில ஊற்றும் போது நாம என்ன கொடுப்போம் மற்றவர்களுக்கு? அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் நான் கொடுப்பேன். என்ன கொடுத்தார் எனக்கு? அந்த நிலையிலிருந்து எனக்கு எதை கொடுத்தார்? ஒரு அன்பை கொடுத்தார். அதுதானே ஒரு பெந்தேகோஸ்தை நமக்கு வேணும் இன்னைக்கு. Hallelujah. We need such a kind of Pentecost today. We need such a fire of the Holy Spirit to fill our hearts with His love. இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இன்னைக்கு நமக்கு வேணும். 5:5 ரோமர் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவராலே இந்த அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த அன்பை மனுக்குலத்திற்கு கொடுத்தார். இன்றைக்கு சபைக்கு இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஊற்றுகிறதுனால இதே அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்படியாக, இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை இன்றைக்கு சபையில கொடுத்திருக்கிறார். எதற்காக? மற்றவர்களுக்கு ஒரு உறவை கொடுப்பதற்காக. தகுதி இல்லாதவர்களுக்கு அதுதான் முக்கியம். மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சும்மா யாருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு. கிருபைக்கு டெஃபினேஷன் நமக்கு என்னைக்கே தெரியும். கிருபைக்கு டெஃபினேஷன் நமக்கு என்னைக்கே தெரியும். என்னைக்கு தெரியும்? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அதை தான் நம்மளே செய்ய சொல்றார். தகுதி இல்லாதவனுக்கு அன்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஆவிக்குரிய விதத்துல என்னை காட்டிலும் பின்தங்கினவர்களுக்கு, கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷனே இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுக்கும்படியாக, உறவை கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, இருதயத்தில் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு என் இருதயத்துக்குள்ளால இருந்து என்னை வளர விடாதபடிக்கு என்னை கட்டி வைத்திருக்கிறதா? அது என் சகோதரன் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம், என்னுடைய சகோதரி சொன்ன வார்த்தையாக இருக்கலாம், 30 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் மூலமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு மனிதர்கள் மூலமாக எத்தனை பேர் உள்ளத்துல ஒரு கட்டோட காணப்படுகிறோம். நேசிக்க முடியாதபடிக்கு திரும்பவுமாக அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை விடுதலையோடு நான் செய்தேன், அந்த காரியத்தை விடுதலையோடு செய்ய முடியாதபடிக்கு இன்றைக்கு ஒரு சங்கிலி என்னை கட்டி வைத்திருக்கிறதா?
ஆண்டவர் இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. wherever the Holy Spirit is, there is freedom, there is deliverance, there is liberty. அந்த liberty, அந்த விடுதலை எனக்கு எங்க வேணும்? முதல்ல in my heart, in my heart, என்னுடைய இருதயத்துல அந்த ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு மற்றவர்களுக்கு நம்ம உறவை கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். உண்மையான அன்பின் உறவை கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் காட்ஸ் லவ், ஆண்டவருடைய அன்பு சபையின் மூலமாக வெளிப்படும் போது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப 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 முக்கியம். அதுல நம்ம வேர்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். நல்ல ஜெபத்தோடு நம்ம இந்த பாடலை பாட போறோம். இருதயத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் ஹalleluya மனிதர்கள் மூலமாக அது அத்தனை வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியமாக இருக்கலாம், யார் மூலமாக வந்தா கூட பரவாயில்ல. இருதயத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் எப்படிதான் உடைக்கப்படும்? இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் போது, அந்த உறவின் ஆழத்திற்குள்ளாக நாம் போகும்போது தான் அந்த கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணும்? உடைக்கப்படும். நல்ல விடுதலையோடு இந்த பாடலை பாட போறோம். நல்ல விடுதலையோடு இருதயத்துல நல்ல ஒரு இந்த பாடலை பாடும்போது நல்ல ஜெபத்தோட நம்ம பாட போறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில ஒரு பெரிய ஒரு அன்பின் அபிஷேகத்தை நம்முடைய இருதயத்துல தந்தருளும்படியாக என்ன பண்ண போறோம்? விடுதலையோடு நம்ம பாட போறோம். இயேசுவின் அன்பு அது விடுதலை ஆக்கக்கூடிய அன்பு. யாரும் இந்த நேரத்தில் வெளியில போக வேண்டாம். கொஞ்சம் முன்னால பின்ன நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பினால நம்ம இந்த நேரத்துல நிரப்புவாராக. ஹalleluya. Thank you Jesus. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயிர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. அன்பு இது பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு.
இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. எத்தனை ஆண்டுகள் இயேசுவோட நடந்தாலும் கூட அந்த உறவுல தான் நமக்கு எல்லாமே இருக்கிறது. நான் கர்த்தருக்காக என்ன செய்யறேங்கிற அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கட்டும்போது அது ஒரு விரக்திக்கு நேராக என்னை நடத்தும். ஆனால் ஆண்டவர் எனக்காக செய்த காரியங்களை வைத்து மட்டும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் கட்டும்போது ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அந்த ஆதி அன்பில தான் நம்ம நிலைச்சிருக்கிறோம், அந்த உறவுல தான் நம்ம என்ன பண்றோம், நிலைத்திருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எகிப்தில் இருந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உறவை கொடுத்தீரே. நேசிக்கப்பட முடியாத நிலையில நாங்க இருக்கும்போது, when we were unlovable, இவனை நேசிக்கவே முடியாது அப்படின்ற இந்த இடத்துல இருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு உறவை கொடுத்து, இல்ல இவங்களை நேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுடைய சரித்திரத்தை மாற்றினீரே. ஹல்லேலூயா. அந்த அன்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த உறவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உறவு ஒரு நாளும் பழையதாக மாறிவிடாதபடிக்கு, இந்த உறவு ஒரு நாள் கூட நேற்றைக்குள்ள உறவை போல இல்லாம ஒவ்வொரு நாளும் காலை பனித்துளியை போல இந்த உறவு எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த அன்பின் உறவு எங்களுடைய வாழ்க்கையை இயக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த உறவின் அடிப்படையில் வேதத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகளை நாங்கள் இன்பமாக உட்கொண்டு அதன்படி நாங்கள் செய்ய, மற்றவர்களுக்கு இந்த உறவை கொடுக்க ஆண்டவர் எங்கள் இருதயத்தை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட நேசிக்க முடியாதபடிக்கு கட்டுகளினால, மனிதர்களால் மூலம் வந்த கட்டுகளினால இருதயத்தில் கலங்கி கொண்டு கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, இருதயத்தில் ஒரு ஃப்ரீடம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அநேக ஆண்டுகளாக இருதயத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒளிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால இருதயத்தில் உண்டாவதாக. இயேசுவின் அன்பு இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. இருதயத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் முறிந்து போவதாக. இருதயத்தில் ஒரு விடுதலை, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு இந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. அது இன்றைக்கே உண்டாவதாக, இன்றைக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி உடைய உறவை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, நேசிக்கவே முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட அந்த உறவை கொடுப்பதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் விடுதலையாக்கி வலிமையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Let our hearts be empowered to love others. மற்றவர்களை நேசிப்பதற்கு எங்களுடைய இருதயத்தில் ஒரு சத்துவம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுவின் அக்கினி இப்பொழுது கடந்து வருவதாக. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் ஒவ்வொருவர் மேலும் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது போல இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் அக்கினி ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு இருதயமும் இயேசுவின் அன்பினால கொழுந்து விட்டு எரிவதாக. let the love of Jesus be released upon every heart. ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுவின் அன்பு ஊற்றப்படுவதாக. ஒரு அக்கினியை போல இயேசுவின் அன்பு எங்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு பெந்தேகோஸ்தே வல்லமையினால ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பி கர்த்தருக்காக அனலாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஆட்கொள்ளும், எங்களை அனலாக்கும், ஒவ்வொரு இருதயத்தையும் அனலாக்கும் ஆண்டவரே. Lord Jesus, let every heart ablaze. கர்த்தருக்காக எழும்பி எரிந்து பிரகாசிக்கக்கூடிய இயேசுவுடைய அன்பினால எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு இருதயமாக ஒவ்வொரு இருதயமும் மாறுவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அன்பின் வல்லமைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. Let everybody ablaze for God. ஆண்டவருக்காக எழுந்தி பிரகாசிக்கக்கூடிய தீபங்களாக ஒவ்வொருவரும் இந்த நாளில் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறையிருப்புகளை ஆண்டவர் உடைத்தபடியால் உமக்கு நன்றி.
குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை ஆண்டவர் உடைத்தபடியால் உமக்கு நன்றி. சகோதர சகோதரிகளுக்குள்ளால இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை உம்முடைய அன்பினால உடைக்கிறபடியால் உமக்கு நன்றி. வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை ஆண்டவர் இப்பொழுது உடைக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. அந்த அன்பிற்கு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.